finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ பங்களாதேஷ் டூர் ஆஃப் யூஎஸ்ஏ அட் ஹவுஸ்டன். 2 T20 முடிஞ்சிருச்சு. முதல் T20 யூஎஸ்ஏ அப்செட் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ. 2வது T20லயும் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ணி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. முதல் முறையா ஒரு டெஸ்ட் டீம் நேஷனை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அதுவும் சீரீஸும் வின் பண்ணிருக்காங்க. இது ஒரு சரியான விஷயங்க யூஎஸ்ஏல. ஏன்னா ஜென்ரலா யூஎஸ்ஏ வந்து மாதிரி கண்ட்ரி பாத்தீங்கன்னா மற்ற ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா கிரிக்கெட்டும் இப்போ பயங்கரமா டெவலப் ஆயிட்டு வருது அவங்களோட கண்ட்ரில. அண்ட் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனை 2-0 ஒரு T20 சீரீஸ்ல வின் பண்ணி கிளியரா காமிச்சிட்டாங்க. சோ பங்களாதேஷ் will be so disappointed because they were expected to win. ஓகேங்களா, அசோசியேட்ஸோட அவங்க நிறைய தோத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அந்த ஜிம்பாப்வே T20 சீரீஸ்க்கு முன்னாடியே சகிபுல் ஹசன் பயங்கரமா ஓவர் கான்பிடண்டா பேசினாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு T20 வேர்ல்ட் கப் போறதுக்கு முன்னாடி சரியான ப்ரிப்பரேஷன் இல்ல, நாங்க ஜிம்பாப்வே யூஎஸ்ஏ மாதிரி டீமோட விளையாடுறதுல எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஹோம்ல 5 T20 சீரீஸ்ல 4 மேட்சஸ் வின் பண்ணி கடைசி மேட்ச் தோத்துறாங்க ஜிம்பாப்வேயோட. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 மேட்ச் யூஎஸ்ஏயோட தோத்துருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், அது லோவர் ரேங்க் டீமோட கூட பண்ணலாம். பட் ஆனா T20 கிரிக்கெட்ன்றது வந்து ஆப்போனன்ட் மேட்டர் கிடையாது. நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க குவாலிட்டியா எப்படி விளையாடுறீங்கன்றதா முக்கியம். அதனால ஆப்போனன்ட்ஸை வந்து இலக்காரமா நினைக்க முடியாது. இன்னைக்கு அதுக்காக தான் பங்களாதேஷ் அதை பலன் அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஈஸியா 2-0 அடிச்சுட்டு போயிட்டாங்க யூஎஸ்ஏ. அண்ட் நிஜமாவே இது எங்க தூக்கி மூஞ்ச வச்சுப்பாங்கன்னு தெரியல சகிபுல் ஹசன் எஸ்பெஷலி. இந்த வே அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஆப்போனன்ட்டை ரொம்ப நார்மலா ட்ரீட் பண்ணது. சோ அதுதாங்க ஸ்போர்ட்ஸ் லெவல்ல நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கான்பிடன்ஸோ இல்ல ரொம்ப அசால்ட்டா ஒரு டீம் நினைக்கிறோமோ அது பேக் பைட் ஆயிடும். பட் யூஎஸ்ஏ கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தானுங்க. ஜஸ்ட் லைக் தட் லக்ல ஒன்னும் வின் பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வின் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் சேஸ் பண்ணி. அதுக்கு கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஹர்மீத் சிங்கு கொடுக்கணும். இந்த மேட்ச்ல ஹர்மீத் சிங் பெருசா ஒன்னும் பண்ணல. கோரே ஆண்டர்சன் வேணா ஒரு 6 அடிச்சிருப்பாரு, ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. பட் இந்த மேட்ச்ல மத்த பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எனக்கு யூஎஸ்ஏ கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னா, சில அசோசியேட் நேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2 பிளேயர் தாங்க மெயின் பிளேயர், இவங்க ஆடி இவங்க வின் பண்ணி கொடுத்தாதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த யூஎஸ்ஏ டீம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, முதல் மேட்ச்ல ஒரு ஹர்மீத் சிங், ஒரு கோரே ஆண்டர்சன், இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலி கான், ஒரு சௌரவ், புரியுதா உங்களுக்கு, ஒரு கேப்டன் மோனக் பட்டேல் ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் எடுத்து விளையாடினாரு. சோ இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நினைச்சிருக்கு. நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ ஒரு என்டையர் டீமே வந்து பாத்தீங்கன்னா they can win their match. அதுதான், சும்மா ஒரு 2 பேர் கிட்ட மட்டும் டிபெண்டா இருக்கிற டீம் கிடையாது யூஎஸ்ஏ. சோ அதுதான் கிளியர் கட்டா காமிச்சாங்கன்னு சொல்ல முடியும். சோ ஆப்வியஸ்லி டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க பங்களாதேஷ். 144 for 6 தாங்க அடிச்சாங்க யூஎஸ்ஏ. ஓவரால் நான் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஓகே இட்ஸ் டீசன்ட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட். ஸ்டீவ் டெய்லரும் மோனக் பட்டேல் கேப்டன் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு 44 ரன்ஸ் ஓப்பனிங் ஸ்டாண்ட் நல்லா விளையாடினாங்க. அப்புறம் ஸ்டீவ் டெய்லர் அவுட் ஆனாரு. இமீடியட்டா இன்னொரு விக்கெட் போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சில பேட்ஸ்மேன்ஸ் ரன் பால் கேம் விளையாடினாங்க. ஐ திங்க் ஆண்ட்ரூ கவுஸ் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் கொஞ்சம் ரன் பால் கேம் விளையாடினாரு. சோ எல்லாமே ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு சேர்ந்து ஒரு 144 அடிச்சாங்க. கொஞ்சம் லோவர் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் ஸ்டில் வாட் ஐ தாட் இஸ் 144 வாஸ் அ வெரி டீசன்ட் ஸ்கோருங்க. அண்ட் போலிங் வைஸ் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேர் கண்டிப்பா சொல்லலாம். ஷரீஃபுல் இஸ்லாம் நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ரிஷாட் ஹுசைன் நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. முஸ்தபிசூர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் ஆனா விக்கெட்ஸ் எடுத்தார் 2 விக்கெட். பட் ஆனா ஸ்டில் அவரோட பழைய பெஸ்ட்டுக்கு வரலையோ அந்த மாதிரி தோணுது. சகிபுல் ஹசன் வெரி சர்ப்ரைசிங்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாருங்க. லாஸ்ட் மேட்சும் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. இந்த மேட்ச்லயும் 4 overs 35 runs which is very unexpected from his bowling. ஏன்னா the way அவர் இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்க்கு முன்னாடி பேசினதுக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஒரு கேள்விக்குறியா ஆக்சுவலா வந்து நின்றுருக்கு இந்த மாதிரி ஒரு அசோசியேட் டீம்ஸ் கிட்ட. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 145 பங்களாதேஷ் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா தான் இறங்கியிருப்பாங்க. பட் இறங்கினோடனே அவங்களுக்கு எடுத்தோடனே ஒரு ஷாக். என்னன்னு பாத்தீங்கன்னா சௌமியா சர்கர் காட்டன் போல்ட் அவர் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டான்சிட் அந்த ஓப்பனரும் சரி ஷாண்டோ கேப்டனும் அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணாங்க. டான்சிட் அவுட் ஆனாரு. அப்புறம் ஷாண்டோவும் ரிடாயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பார்ட்னர்ஷிப். அப்புறம் ஷாண்டோ அவுட் ஆனாரு. தென் ரிடாய் அண்ட் சகிபுல் ஹசன் விளையாடிட்டு இருந்தாரு. அண்ட் ரிடாய் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 மேட்சா ரன் அவுட் பண்ணிட்டு இருக்காரு அவங்க பிளேயர்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சகிபுல் ஹசனை பண்ணாரு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஷாண்டோ பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் க்ரூஷுவலா வந்து அமைஞ்சுது அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ரிடாய் கொஞ்சம் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்ல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா நான் அவரோட ப்ரீவியஸ் மேட்சஸும் பார்த்திருக்கேன், நிறைய அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ரன் அவுட் ஆறாங்க. ஸோ ஹி ஹேஸ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். அண்ட் அட் சேம் டைம் சகிபுல் ஹசன் ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் விளையாடுனாங்க. 30-32 டப்புன்னு அடிச்சாரு. ரன் பால் கேம் தான் கிட்டத்தட்ட ரன் பால் கேம் தான். 26 பால்ஸ்ல 27 என்னவோ அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மாமதுல்லா வந்து அவுட் ஆனாரு. அப்புறம் சகிப் அவுட் ஆனாரு. அந்த லோவர் ஆர்டர் ஜாக்கர் அலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுத்துற ரன் பால் கேம் ஸ்மார்ட்டா கேப்ல ஆடி கேம் வின் பண்றதை விட்டு எல்லாம் சுத்தினாங்க பாருங்க. விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் ஓவர் 11 runs to win. அலி கான் சூப்பரா போட்டாரு. அப்ப கூட ரிஷாட் ஹுசைன் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் லோவர் ஆர்டர்ல. ஏன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சிருக்காங்க பங்களாதேஷ்க்கு. ஒரு லெக் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் பிளஸ் லோவர் ஆர்டர்ல இறங்கி நல்லா 6 அடிப்பார். நல்லா பவர்ஃபுல் பிளேயர். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு மிட் விக்கெட்ல. 5 balls 7 runs 4 balls 7 runs ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. அப்புறம் ஒரு லேப் ஷாட் ஆடுறேன் மிஸ்பாவுல்லா காடுவார் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் 2007 ஃபைனல்ல ஜோகிந்தர் சர்மாவை அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா கீப்பர் கையிலே கேட்ச குடுத்துட்டாரு. அண்ட்
ஆல் அவுட் ஆயிட்டாங்க அண்ட் சிக்ஸ் ரன்ஸ் வித்தியாசத்துல யூஎஸ்ஏ வின் பண்ணி கலக்கிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் ஆல்சோங்க. ஏன்னா கையில இருந்த மேட்ச் அவங்க கோட்டை விட்டாங்க. ரன் பால் கேமை வந்து நீங்க எப்படிங்க தொடர்ந்து ஒரு 5 விக்கெட் அப்படியே விடுவீங்க லாஸ்டா ஒரு ஃபியூ ரன்ஸுக்கு. ஸோ அவங்க மேலேயும் பிளேம் பண்ணணும். அதான் இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். எந்த டீமுமே ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், சீரியஸா நீங்க எடுத்துக்கணும்ன்றதான் உண்மையா சொல்லி ஆகணும். அண்ட் பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் அவங்க ஹோம்ல விளையாடுறாங்க, ஆனா அவையில வந்தா தருமடி வாங்குறாங்க. அது எனி ஃபார்மேட்டா இருக்கட்டும் அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ஏல சௌரப் நல்லா போட்டாரு நியூ பால்ல. அண்ட் அட் த சேம் டைம் ஷாட்லி அவரும் லோவர்ல நல்லா போட்டாரு. அட் த சேம் டைம் அலிகானுங்க அவரு தாங்க செம்மையா போட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல கலகிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு யூஎஸ்ஏ ஃபார் வின்னிங் த சீரிஸ். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். பார்க்கலாம் T20 வின் பண்ணி பங்களாதேஷை ஒயிட் வாஷ் பண்றாங்களான்னு. அதுவும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் பங்களாதேஷ் வந்து எங்க மூஞ்சி தூக்கி போய் வச்சுப்பாங்கன்னு தெரியாது. இட் வில் பி உட்டன் ஸ்பூன் தான் அவங்க ஸ்வாலோ பண்ற மாதிரி இருக்கும். இட் வில் பி ரியலி டிஃபிகல்ட். பார்க்கலாம் பங்களாதேஷ் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் ஃபார் யூஎஸ்ஏ. அதாவது ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் ஒரு T20 சீரிஸ் வின் பண்ணி அப்படியே ஹோல்டு வேர்ல்டுக்கே காமிச்சிருக்காங்க. நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல முன்னேறி வரோம் அப்படின்றத கிளியர் கட்டா சொல்றாங்க. பிளஸ் T20 வேர்ல்ட் கப் வரப்போது. அவங்க குரூப்ல யார் யார் இருக்காங்க, இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, அந்த டீம்ஸ்க்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல ஒரு வார்னிங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். பொறுத்து வந்து பார்க்கலாம் T20 இது கண்டினியூ பண்றாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் கைஸ், ஐ திங்க் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரிவ்யூ. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அட் சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.